ஸ்ரீ குருப்யோ நமஹா. விதியை வெல்ல அபிராமி அந்தாதியின் இந்த 75வது பாடலை நாம் பாட வேண்டும். தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவராழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. இனி இதன் பொருளை நாம் பார்ப்போம். இந்த பாடல் அபிராமி அந்தாதியின் 75வது பாடல். 1வது பாடல் முதல் 25வது பாடல் வரை பட்டர் அபிராமியை எளிதாக அடையும் வழியினை கூறினார். 26 முதல் 50வது பாடல் வரை அடியவர்கள் உபதேசிக்கும் நாமங்களின் விளக்கத்தை கூறினார். 51 முதல் 75வது பாடல் வரை அன்னையின் நாமத்தை பூஜிப்பவர்கள் பெரும் பேற்றினை கூறுகின்றார். இந்த பாடலில் பட்டர் இந்திராதி போகங்களை விரும்புவார்கள் என்னென்ன சுகம் பெறுவார்கள் என விவரிக்கிறார். தங்குவர் கற்பகத் தாருவின் நிழலில்னு சொல்றார் பட்டர். இதன் பொருள், பூவுலகில் அன்னையை பூஜித்தவர்க்கு பூவுலகு போகத்தை விட தேவர் உலகமான இந்திர போகத்தை கற்பக விருட்சங்களுக்கு அடியில் வாசம் செய்யும் நிலையை அம்பாள் அருள்வாள். இதுவும் கொஞ்ச நாளில் திகட்டிவிடும். இதை பட்டர் கற்பகத் தருவின் நிழலில் தங்கும் தற்காலிக இன்பத்தை அருள்வாள் என்று கூறுகிறார். அம்பாள் முதலில் இந்திர போகத்தை அருளி அதன்பின் முக்தி இன்பத்தை அருள்வாள். அம்பாளே கற்பக விருட்சத்திற்கு ஆதாரமான கற்பக விருட்சம். அம்பாளாகிய கற்பக வல்லி தன் பக்தர்களுக்கு நல்லதை மட்டும் அருள்வாள். கற்பக விருட்சத்தை இந்த உலகில் காண முடியாது. உடல் நீத்த பின் இந்திரலோகம் செல்லும் புண்ணியம் இருந்தால் மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் தரிசிக்கக்கூடிய கற்பக விருட்சம் அம்பாள்தான். சென்னை மயிலாப்பூரில் கற்பகவல்லியாக காட்சி தருகிறாள் அம்பாள். தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வழுவாய் பிறவியைன்னு பட்டர் கூறுகிறார். உலக அன்னைக்கு அடிபணிந்தவர்கள் இந்த உலக அன்னை வாய்க்க மாட்டாள் என கூறுகிறார். மீண்டும் பிறவா நிலையை அன்னை அளிப்பாள் என்கிறார். மீண்டும் பிறவா நிலை என்பது வேண்டுவோர்க்கு கிடைப்பது. இந்த பிறவியில் புதிதாக செய்யும் வினைகளுக்காகவும் தவிர்க்க முடியாத எடுக்க வேண்டிய பிறவி துன்பத்தையும் அறவே இல்லாமல் செய்வாள் என்று கூறுகிறார். பொங்கு உவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தீனி பட்டர் சொல்கிறார். அதன் பொருள், ஆழி என்றால் கடல், புவனம் என்றால் உலகம், பூந்த உந்தி என்றால் அம்பாள் தனது வயிற்றிலிருந்து தோற்றுவித்த வலிமை பெற்ற பெருமை உடையவள் என்று பொருள். கொங்கு இவர் பூங்குழலாள் என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள், தேன் பொங்கி வழியும் மனம் மிக்க மலரால் கூந்தல் மறைக்கப்பட்டவள் என்கிறார் பட்டர். திருமேனி குறித்தவரேன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், அன்னை அபிராமியை தியானித்து உள்ளே நிலை நிறுத்திய உத்தம அடியார் பெருமக்களுக்கே அபிராமியின் அபிமானத்திற்கு ஆளாக முடியும் என்கிறார். மனதை ஒடுக்கி இருப்பவர் தியானத்தில் உள்ளார் என்று புரிந்து கொள்ளலாம். அன்றாடம் அன்னை அபிராமியை தியானித்து அவள் ஸ்வரூப காட்சியை மனத்துக்குள் கண்டு மகிழலாம் என்று பட்டர் கூறுகிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.